இச்சு போச்சு மலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லேயே வந்து விஷாலும் ஜாக்லினும் ப்ராப்பராக ஒரு பேசிக்கிட்டாங்க அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ 2 பேருமே கார்டன் ஏரியாவில் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா விஷால்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏன் உன் மேலே எனக்கு கோவம் லாஸ்ட் வீக்கெல்லாம் நாமினேஷன் இதெல்லாம் அப்படின்னா வந்து உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஆனால் அதை சொன்னால் எங்கே தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லி நீ ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறல்ல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாங்கள்லாம் நான், சௌந்தர்யா, முத்து இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்குது. அது ரிஸ்க்குன்னும் தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் அதை சொல்கிறோம். அது பாசிட்டிவாக வருதோ திட்டுறாங்களோ அது எதாக இருந்தாலும் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். இவன் ஏன் இதை பண்ணல அப்படிங்கிற ஒரு கோவம் தான் எனக்கு வந்து உன் மேலே இருக்குது. மற்றபடி உன் கூட பேசவோ இல்லை ஜாலியாக இருக்கவோ எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. உன்னை ஒரு பர்சனாக எனக்கு பிடிக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது உனக்கும் தெரியும். ஆனால் ஒரு பிளேயராக வந்து நீ என்னை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட. என்னை வந்து நான் வந்து உன்னை நிறைய புரிய வைக்க நினச்சேன். ஆனால் மற்றவங்களுக்கு இந்த வீட்டில் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு லவ் உனக்கு கிடைச்சது. நீ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாமலே அந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சது. நீ மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்த அப்படின்னா அது பல மடங்கு ஆகிருக்கும். நீ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. நான் உன்னை காம்படிட்டராக பார்த்த நிறைய இடங்களில். பட் அப்படி பார்த்த ஒருத்தர் இப்படி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் சாரி மனசார கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து விஷால்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. அதுக்கு விஷாலும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் இடையில் நைட் போன ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.